ஒருவனுடைய எண்ணங்கள் எவ்வாறு அவனுக்கு தெரியாமலேயே அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கின்றது என்பதை இக்காணொளியில் காணலாம். வாருங்கள், இது பி பாசிட்டிவ் தமிழ். நான் உங்கள் சிவா சசிகாந்த். நடிகர் விஜய் தமிழ் திரையுலகின் உச்சம் தொட்ட நடிகராக திகழ்ந்து வருகின்றார். இவருடைய தந்தையார் சந்திரசேகர். இவர் விஜயகாந்துக்காக இயக்கிய படங்கள் அனைத்துமே வெற்றி படங்கள். விஜயகாந்த் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சந்திரசேகருடைய வீட்டிற்கு வந்து செல்கின்ற போது நடிகர் விஜய் ஒரு குழந்தையாக அங்கே தவழ்ந்து திரிந்தார். பல சமயங்களில் விஜயகாந்தின் மடியிலும் ஏறி விளையாடினார். விஜயகாந்தினுடைய செல்வாக்கு விஜயின் பெயர் வரை செல்வாக்கு செலுத்தியது. விஜயகாந்தினுடைய தீர்ப்பு என் கையில் என்ற படம் மிக பெரும் வெற்றி படமாக அமைந்தது. விஜயின் திரையுலக நுழைவு படமும் நாளைய தீர்ப்பு. ஆனால் அந்த படம் பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளானது. விஜயை பற்றி அன்றைய ஊடகத்துறை பலவாறு விமர்சனம் செய்தது. ஆனால் அந்த எதிர்மறையான எந்த விமர்சனங்களையும் நடிகர் விஜய் தனக்குள் போட்டுக்கொள்ளவே இல்லை. இவருடைய உருவமைப்பு, உடலமைப்பு எதுவுமே திரையுலகு மிகவும் பொருத்தமற்றது என்றும், சந்திரசேகரின் செல்வாக்காலேயே இவர் படம் நடித்து கொண்டிருக்கிறார் என்றும் அன்றைய ஊடகத்துறை பலவாறு தன் விமர்சனங்களை வாரி இறைத்தது. பல்வேறு சோதனைகளையும் தடைகளையும் தாண்டியே நடிகர் விஜய் இன்று இந்த இடத்தை அடைந்திருக்கின்றார். நடிகர் விஜயை பொறுத்தவரையில் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்று தொடங்கியே தன்னுடைய பல்வேறு உரைகளை ஆரம்பிப்பார். ஆனால் அப்போது அவருக்கு தெரியாது, தன்னுடைய விஜய் மாநாட்டில் வானை பிளக்கும் வகையில் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்று கூறுவதற்காகவே பிரபஞ்சத்தால் இவ்வாறு நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன் என்பதை விஜய் அன்று அறிந்திருக்கவில்லை. பிரபல இயக்குனர் லோகேஷ் கனகராஜுடைய மாஸ்டர் திரைப்படத்திலே விஜயினுடைய மேசையின் முன்னால் ஒரு புத்தகம் இருப்பதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். உலக புகழ்பெற்ற த சீக்ரெட் என்ற புத்தகமே அது. அந்த புத்தகத்தை விஜய் தெரிவு செய்யவில்லை, விஜயைத்தான் அந்த புத்தகம் தெரிவு செய்தது. இந்த உலகில் எண்ணங்களின் சக்தி, நாம் எதுவாக நினைக்கின்றோமோ அதுவாகவே ஆகின்றோம் என்பது போல விஜயை பிரபஞ்சம் ஒரு நடிகராக தெரிவு செய்யவில்லை, ஒரு தூய அரசியல்வாதியாக தெரிவு செய்யவே பிரபஞ்சம் காத்திருந்தது. இதை விஜயின் பாசையில் சொன்னால் ஐ ஆம் வெயிட்டிங் என்று கூறலாம். அந்த வகையிலே விஜய் எந்த எதிர்மறை எண்ணங்களையும் தன்னுள் போட்டுக்கொள்ளாமல் ஒரு நடிகராக பயணிப்பதாக எண்ணிக்கொண்டிருந்த விஜயை பிரபஞ்சம் ஒரு அரசியல்வாதியாக மெதுமெதுவாக உருவாக்கி கொண்டிருந்தது. எப்போதும் ஒரு குட்டி கதையை கூறுவதன் மூலம் தன்னை சுற்றி எப்போதுமே பாசிட்டிவ் வைப்ரேஷனை மட்டுமே நடிகர் விஜய் வழங்கி கொண்டிருப்பார். ஒன்றினுடைய உச்சத்தில் இருக்கும் போது அதை விட்டு வேறொன்றுக்கு செல்வது என்பது ஒரு பக்குவமான நிலை. பிரபல எழுத்தாளர் ரொபின் ஷர்மாவினுடைய தன் பொக்கிஷத்தை விற்ற துறவியின் கதையும் இதுவே. இப்போது நடிகர் விஜய் தன் உச்சந்தொட்ட துறையிலிருந்து அரசியலை தெரிவு செய்திருக்கின்றார். அனைவரும் காத்திருப்போம், தமிழ்நாடு என்ன செய்ய போகின்றது என்று, பிரபஞ்சம் என்ன செய்விக்கப் போகின்றது என்பதையும் அனைவரும் காத்திருந்து பார்ப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.